ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. குரு பகவானோட பாதம் தொட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பதிவில் சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் முதல்ல பார்த்திங்கன்னா களத்திரக்காரகன் சொல்லக்கூடியது, ஆனால் அதே சமயம் சந்தோஷக்காரகன். இந்த உலகமே ஒரு சந்தோஷத்தில் இருக்குது. அதாவது பணங்காசு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷம், அதேமாரி பணங்காசு இல்லை அப்படின்னாலும் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது எப்படி அப்படின்னா இந்த சுக்கிர பகவானோட இயல்பான ஒரு சுழற்சி. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் அவர் மகர ராசியில் இருக்கார். இப்போது 8/3/2024 முதல் 31/3/2024 வரைக்கும் 24 நாட்கள் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கும்பராசியில் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் சூப்பராக உட்காந்துட்டுருக்கார், ஆட்சி வீடு. அந்த இடத்துல இந்த சுக்கிர பகவான் போய் உட்கார்றார். இது என்ன அப்படின்னா, சனீஸ்வர பகவான் உழைப்பு, சுக்கிர பகவான் சந்தோஷம். உழைப்பிற்கு ஏற்ற ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். அந்த வகையில் இந்த கும்பராசியில் இருந்துக்கிட்டு இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்கு நாங்கள் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? எனதொருமை தனுசு ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. என்னென்னா, இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை ருண ரோகாதிபதி, அதே சமயம் லாபாதிபதி. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் கடன் சுமை இருக்குங்க. எவ்வளோ தான் கடன் அடைச்சா கூட வருமானம் வருது, கடன் அடைக்கிறீங்க, வட்டி கட்டுறீங்க, ஆனாலும் கடன் சுமை குறையாமல் இருக்குங்க. ஏன் அப்படின்னு யோசிச்சிங்களா என்றைக்காவது? இல்லை. ஏன் அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் உங்களை கடனாளியே ஆக்குறாரு. ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காகவே சில பேருக்கு பார்த்திங்கன்னா, அட போட ஒரு டிவி வாங்க தான் வாங்குகிறோம், கொஞ்சம் பெருசாக 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குவோம் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் 25,000க்கு வாங்கினாலும் அதே ஃபிலிம், அதே இது தான் என்டர்டெயின்மெண்ட்டு. 1 லட்சத்துக்கு வாங்கினாலும் அதே என்டர்டெயின்மெண்ட்டு தான், வேறு ஒன்றும் மாறுதல் கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக தான் வாங்கிடுவோமே அப்படின்னு. அதேமாதிரி வாட்சும் பார்த்திங்கன்னா, மொபைல் பார்த்திங்கன்னா எல்லோருமே பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக வச்சுப்பீங்க. கடனானால் ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு. அதனால தான் இந்த கடன் சுமை. மற்றபடி நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே யோசித்து முடிவெடுத்தீங்கனாலே உங்களுக்கு கடன் இருக்காது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அனுகூலமான சூழ்நிலை இந்த சுக்கிர பகவான் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா, தன வாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல இருந்தார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர். என்னென்னா, தனவரவு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வேலை செஞ்சீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கு. உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் சரி உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க. அதேமாதிரி கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் எப்படியாவது காப்பாற்றிட்டீங்க. விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கிட்டீங்க. அதான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் வாங்கிடுவீங்க. கடனானாலும் பரவாயில்ல, நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. கடன் எப்போவுமே நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குங்கிறதுனால கடனை ரொம்ப வாங்காதீங்க, சரியா? அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஆல்ரெடி 3ஆம் இடத்துல யார் இருக்கா? சனீஸ்வர பகவான் இருக்கார். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டுருக்கார். 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம். தைரியத்தை கொடுத்துட்டுருக்கார், உங்கள் வீரியத்தை அதிகப்படுத்திட்டுருக்கார். சில நேரங்களில் சில காரியங்கள் உங்களுக்கு தடை தாமதங்களை கொடுத்தாலும் சில காரியங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானும் அங்கே போய் சேர்ந்துடுறார், சனீஸ்வர பகவானோட கூட்டு. அப்படி வரும்போது உங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் அதிகமாகவே இருக்கும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதேமாரி தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அதாவது இந்த காரியத்தை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி சில வேலைகளை செய்வீங்க. அது உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. முக்கியமாக அந்த அரசியல்வாதிகள், அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம்
சில அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும். மனசில் தைரியம் அதிகமாக இருக்கிறதுனாலே நீங்கள் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வீங்க. அந்த வேலைகள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறதுனால ஒரு வருமானம் வரும். வருமானம் வந்தாலும் மறுபடியும் தைரியம் வந்துடும். ஆக தைரியம் டு தைரியம், அந்த சி டைப் மாதிரி அப்படி. அதனாலேயே உங்களுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறும். அந்த வகையில் இந்த சகாயஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் உங்களுக்கு சில அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். முதல்ல குடும்பம் அப்படிங்கும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கே தவிர மற்றபடி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மனசில் ஒரு தைரியம் அதிகமாகும். இந்த வேலையை அற்புதமாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்வீங்க. மேல் அதிகாரிகள் அதுக்கு உண்டான ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக அதிரடியாக நடைபெறும். நல்ல வேலை செய்வீங்க. அதுக்கு உண்டான ஒரு உயர்வுகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு அருமையாக வந்து சேரும். அதேமாரி புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் தொடங்கலாம். அந்த நேரம் உங்களுக்கு ஒரு இனிமையான காலமாக கண்டிப்பாக அமையும். அடுத்தபடியாக வெளியூர் போயிட்டு படிக்கணும், வெளிநாடு போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள் தாராளமாக இந்த முயற்சியை மேற்கொள்ளலாம். அதேமாரி வெளிநாட்டில் போயிட்டு வெளியூரில் போயிட்டு வெளிநாட்டில் போயிட்டு உத்தியோகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக முயற்சிகளை தைரியமாக நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஒளி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த சகாயஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் சில அனுபவங்களை உங்களுக்கு கொடுப்பார். என்னென்னா சில நேரங்களில் நீங்கள் திட்டம் போட்டு செஞ்சீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். திட்டம் போடாமல் செஞ்சிங்கன்னா ஒரு அனுபவம் கிடைக்கும். அதனால் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே திட்டம் போட்டு செயல்படுத்துறது நல்லது. எதிர்பாராத உதவிகள் நண்பர்களின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப அற்புதமாக செயல்படுவீங்க. ஏன்னா தைரியமாக படித்தாலே மதிப்பெண்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே மாதிரி இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் நல்ல ஒரு சாதனை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்குங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் மனோதைரியம் அதிகமாகும். அதனால் எல்லா காரியங்களிலும் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்குங்க. இருந்தாலும் இன்னும் அதிக அளவில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னா நீங்கள் ஹயக்ரீவரை வழிபாடு பண்ணுங்கோ. பண்ண கண்டிப்பாக உங்கள் மனோதைரியம் அதிகமாகும், தன்னம்பிக்கை கூடும், எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை கலகலப்பாக இருக்கும். மனதில் ஒருவித சந்தோஷம் கொடுக்கும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம். இந்த 24 நாட்கள் கும்பராசியில் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.